நன்றி ஆண்டவரே, நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரம். இந்த ஜெப வேலையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தானியோல், சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோட பேசின அதே ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவரோட பேசி அவர்கள் முகங்களை வெட்கப்படுத்தாதபடி தேவ ஆவியானவர் இறங்கும்படியாய் பிரகாசிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இன்னைக்கு நம்மளை எல்லாரும் விசேஷமா ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். அந்த விசேஷம் எப்படின்னா, தேசத்திலேயே தம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், தேசத்துல அவர்கள் ஒரு குறைவில்லாம இருக்கணும். அந்த குறைவில்லாத இருக்கணும்னா எது வேணும்? செல்வம் வேணும், பொன் பொருள், சொத்து பத்தெல்லாம் வேணும். ஆனா தேவன் அதுதான் பிரியப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படிதான் ஆசீர்வதிக்கணும். என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும், என் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு தேவன் விரும்புறார். ஏசாயா 52:7 சொல்றாரு, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. என்னங்க எந்த வசனத்துக்கும் தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பேசலாம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறனுடைய பாதங்கள் மலை மேல வரையப்பட்ட பட்டணம் போல அழகா இருக்குதான். அப்ப நீ அழகா இருக்கிற. அடுத்தது என்னங்க, இதுக்கும் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார்? இந்த ஆசீர்வாதத்துக்கு இதுக்கு என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம்? கர்த்தருடைய பிள்ளையே, வேதாங்கத்துல தேவன் ரகசியங்களை பேணிக்கிறார், அதை பாதுகாக்கிறார், அதை பத்திரப்படுத்தி இருக்கிறார். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் அதை அனுபவிக்கிறாங்க, அதை பெற்றுக்கொள்றாங்க. அங்கு 1 சாமுவேல் 2:7 சொல்கிறது, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்யம் அடைய பண்ணுவாராம். இல்லை, நான் கேட்கிறேன், அங்க என்ன சொல்றாரு? சுவிசேஷத்தை அறிவிக்கிறனுடைய பாதங்கள் மலை மேல வரையப்பட்ட பட்டணம் போல இருக்குது. பட்டணம் ஒரு கிராமம் போல, ஒரு ஜோதி போல, ஒரு வெளிச்சம் சூரியனை போல அழகா உன்னை வச்சிருக்கிறேன். அப்ப நீ தேவனை துதிக்கிற மக்களா இருந்துட்டாவே, நம்புகிற பிள்ளையா இருந்துட்டாவே, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற மகளா இருந்துட்டாவே, உன்னை என்ன பண்றாராம்? ஐஸ்வர்யம் அடைய பண்ண போறேன். ஆமென். உன்னை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். எதால ஆசீர்வதிக்கிறாராம்? பொன், வைரம், முத்துக்கள். இங்க மாத்திரமில்ல, பரலோகத்துல கூட. ஆனா இங்கேயே கொடுக்கிறாரு ஆண்டவர். இது ஜனம் நம்ம நம்புறது இல்லை. நமக்கு என்னதான் இருந்தாலும் எப்படி இதெல்லாம் வந்துடும்? எஸ்ங்க, கட்டாயம் கொடுப்பாரு. வனாந்தரத்துல சாப்பாடு 40 வருஷம் போட்டவர் கொடுக்காத போயிடுவாரா? பாறையிலிருந்து பேசு, போய் பாறைக்கு முன்ன போய் பேசு, தண்ணி வரும்னு சொன்னவர் நமக்கு ஐஸ்வர்யம் அடைய செய்வாரா, செய்ய மாட்டாரா? இங்க அதுதான் சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, 8 அதுல, அவர் சிறியவனை புழுதில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். போதும். அல்லேலூயா. எங்க நீ சின்னவனா? நான் எதுக்கு உதவாதவனா? தள்ளிட்டாங்களா? எனக்கு இப்படி இருக்குதா? உன் சூழ்நிலை இப்படி இருக்குது, மக்கள் சொல்லட்டுமே, பேசட்டுமே. என்னால யாரும் ஏற்றுக்கொள்ள முடியல, என்ன யாரும் என்ன தள்ளி வச்சிருக்கிறாங்கோ, இருக்கட்டும். அவருக்கு சொல், சிறியவனே, நீ சின்னவனே, உதவாதவங்களே உலகம் சொல்லி இருந்தா கூட ஆண்டவர் சொல்லுகிறார், சிறியவனை புழுதியில் இருந்து, சேத்துல இருக்கிற ஒன்ன, சாக்கடையில் இருக்கிற ஒன்ன, என்ன அசிங்கத்துல இருக்கிற என்ன, எதுக்கு உதவாத இருக்கிற என்ன, ஆண்டவர் சொல்றார், புழுதியில் இருந்து எடுத்து உன்னை முதல்ல எடுத்து. ஆண்டவர் சொல்றார், எளியவனை குப்பையில இருந்த, குப்பை போல உன்னை தள்ளிட்டு இருக்கிறாங்க. குப்பை எதுக்கு உதவாது, அதை வாரி போய் குப்பையில தூரமா போடுவாங்க. உன்னை எதுக்கு உதவாதியா நீ? இதுக்கு மேல இது எதுக்கு லாக்கி இல்லை, இது இன்னும் உருப்படாது, இது 10 காசு கூட பேர் பெறாது. அப்படி தள்ளி இருக்கிற குப்பையில வைத்திருக்கிற ஒன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் அடைய செய்ய போகிறேன். அல்லேலூயா. உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறேன். என் நாமத்தை நீ அறிவிக்கிறியா? சுவிசேஷத்தை அறிவிக்கனுடைய பாதங்கள். நீ எனக்காக வருவியா? என் வாயா இருப்பியா? என்னுடைய வார்த்தையை பேச நீ வாயா இருப்பியா? ஒரு பொருளா இருப்பியா? பாருங்க, அதை செய்துட்டா இதை தருகிறார் ஆண்டவர். செல்வத்தை தருகிறார், பொன்னை தருகிறார்,
நீ அவரிடத்துல வந்துட்டா போதும். வேதம் அதே சொல்லுகிறது. அதுல 9ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளில் மௌனம் ஆவார்கள். பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வதில்லை. பரிசுத்தவான்களை உன்னை பரிசுத்தப்படுத்திட்டு குப்பையில இருக்கிற நம்ம எடுத்துட்டாரா? சிறியவனா இருக்கிற உன்னை தூக்கிட்டாரா? இப்ப அவர் என்ன சொல்ற? பரிசுத்தப்படுத்துறாரு நம்மள ஒவ்வொருவர் என்ன பண்றாரு? குப்பையில இருந்தான்னு சொல்றான். ஒதுக்கும் உதவாது, அவ்வளவுதான் அது வாழ்க்கை. அதுல இருந்து எடுத்துட்டாரு. இப்ப நம்மளை பரிசுத்தப்படுத்துறார். நீ விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் அதான் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன். அங்க 7ஆம் வசனம் அதான் சொல்லுகிறார் பார், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர் அவர் உனக்கு அப்படியே செய்வாருங்க. அதுல எந்த சந்தேகம் வேணாம். இரவுல எல்லாம் வந்து தொல்லை செய்கிறது பிசாசு, தரித்திர ஆவி, தேவையில்லாத எண்ணங்கள், விபச்சாரத்தின் ஆவி, கடனை உண்டு பண்ணுகிற ஆவி, அதெல்லாம் அவர் துரத்தி அடிப்பார். அவருடைய சிலுவையின் ரத்தத்தினாலே அதுக்கு பரிகாரமா நமக்கு சிந்திட்டார் ரத்தத்தை. இங்க அதுதான் சொல்லுகிறார், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவருமா இருக்கிறார். இதையும் தருவாராம், அதையும் தருவாராம். ஆனா நம்ம சொல்றாரு, உன்னை குப்பையிலிருந்து எடுத்து, சேத்துல இருந்து எடுத்து அவர் ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமா நம்மளை மாத்துறார். அது மாத்திரமே இல்லை, இன்னும் நமக்காக அவர் என்னென்ன செய்யறாரு வேதத்துல பார்க்கலாமா? கர்த்தருடைய பிள்ளை நமக்காக 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. எவ்வளவு சிம்பிளான வார்த்தை. ஒரு லாஜிக்கா ஒரு பூமியில சொல்லுவோம்ல, நம்ம நான் உனக்கு கைவிட மாட்டேன்பா. ஒரு தகப்பன் பிள்ளைங்களை பார்த்து, மகளை பார்த்து, கவலைப்படாதம்மா, உன் சூழ்நிலை என்னன்னா இருக்கட்டும், நீ போய் பழையமா, நான் உன்னை பாதுகாக்கிறேன். ஒரு அம்மா சொல்லி அனுப்புவாங்கல்ல வீட்டுல பிள்ளைக்கு, ஒரு தகப்பன் சொல்லி அனுப்புவாங்கல்ல, இல்ல ஒரு அண்ணன் சொல்லுவான், அம்மா உன் கஷ்டம் கொஞ்ச நாளைக்கு, உன் ஆம்டி அப்படி இருக்கிறாரா, சரி கொஞ்ச நாள் பிள்ளைங்க வளர்ந்துடுவாங்க, நான் பாதுகாப்பா இருக்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட் செய்யறேன். நான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்மளை பெயர் சொல்லின ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக என்னைக்கு வந்துட்டியோ, நீ என்னைக்கு என்னை தெரிந்து கொண்டியோ, என்னைக்கு என் பிள்ளையா நீ மாறிட்டாயோ, சுவிசேஷத்துக்காக உன் வாயை திறந்தாயோ, என்னைக்கு நிற்கிறையோ, உன்னை பார்த்து சொல்ற ஆண்டவரு, ஐஸ்வர்யமும் கனமும் யாரால கிடைக்கும்? தேவனால. ஆமாங்க, அவர் உன்னை ஒரு நாளும் தரித்திரமாடிய செய்ய மாட்டார். சகல செல்வம், சௌபாகியம், ஆசீர்வாதம் உன்னை நிரம்பும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைக்கு இன்னைக்கு இல்லை. எங்க ஏன் இல்லை? அதுதான் நாம பார்க்கணும். அவர் தான் தரான்றாரு, அவர் நமக்கு கொடுக்குறன்றாரு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைக்கு கிடைக்கலையே. கண்ணீரோடு தானே இன்னைக்கு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, அது ஏசாயா 52:7 நீங்க ஏன்னா இன்னும் நீங்க அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. சுவிசேஷனுடைய பாதங்கள், நீ அவருக்காக பேசுகிற மகனா இருந்தா, வெக்கப்படாத மகளா இருந்தா, அவருக்காக நிற்பாயானால், நீ தைரியமாய் போராடுவாயானா, உன் பாதமே மலை மேல இருக்குது. அப்போ உன்னுடைய சொத்து பத்து ஆசீர்வாதம், உன்னுடைய களஞ்சியங்கள்லாம் எப்படி இருக்கும்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் கண்ணீர்? அப்ப அவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம கேட்கல, அவர் பேசுகிற சத்தத்தை நம்ம காதுல கேட்கல. இது இப்ப இல்ல, ஆதியிலிருந்தே. அவர் போய் சீனாய் மலையில பேசிட்டு இறங்கி வராரு, அவர் முகத்தை கூட ஜனங்களால பார்க்க முடியல. அதே ஜனம்தான், ஒரே கோத்திரம் தான், ஒரே இடத்துல இருந்து வந்த மக்கள் தான். மோசன்னா வேற சாப்பாடை சாப்பிட்டார், எல்லாம் ஒரே கூட்டம் தான். ஆனா தேவனோட கூடவே வாழணும்னு நினைக்கிறார் மோசோ. இந்த ஜனங்கள் உலகத்திலேயே வாழ நினைக்கிறாங்க. நீ கர்த்தருடைய பிள்ளையானா, நீ தேவனோட வாழ நினைச்சா அவருடைய சிந்தையே உனக்குள் இருக்குமானா, இங்க வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வரும். அது எனக்கு தாங்கும். நான் வெக்கப்பட, உன்னை வெக்கப்படுத்தவே மாட்டார். உன்னை மேன்மைப்படுத்துறதாங்க தேவனுடைய சித்தம். நீ என்ன, நீ உயரணும். நீ உயர்ந்தா அவருடைய நாமம் உயரும். நீ நல்லா இருந்தா அவருடைய நாமம் மகிமை அடையும். நீ ஆசீர்வாதமா இருந்தா அவருடைய நாமம் ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவங்க பேசுவாங்க. இங்க சொல்றாரு, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய களத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாமே உன் கரத்துல இருக்குது. சூரியனும் சந்திரனும் படைத்தவர் நீ.
வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது நீர், ஐஸ்வர்யம் கொடுத்தது நீர், என்னையும் உம்மால மாற்ற முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு குடும்பத்துல 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க, இல்ல ஒரு குடும்பத்துல இருக்கிற எத்தனை சண்டைகள், எத்தனை போராட்டங்கள். எஸ்ங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு, வேதனைகள் உண்டு, ஆனா திடப்படுத்துங்கள், நீங்கள் தைரியமாயிருங்கள், நான் உங்களோட கூட இருக்கிறேன், நான் உங்களை விடுவிக்கிறேன்,